Hi Jerome, actually இந்த ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is known that tan A plus sin A is equal to m and tan A minus sin A is equal to n. We need to prove LHS m square minus n square is equal to RHS 4 root of mn. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, m square plus n square ஃபஸ்ட் கண்டுபிடிப்போம். சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இட் இஸ் கிளியர்லி கிவன் தட் m square minus n square. அப்போ நம்ம இது எப்படி எழுதலாம்னா m plus n into m minus n அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்போ m என்னது? இட் இஸ் tan A plus sin A plus tan A minus sin A of இது வந்து என்னென்னா tan A plus sin A minus of tan A minus sin A. ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் m வேல்யூ அண்ட் n வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறமெல்லாம் sin A கெட்ஸ் கேன்சல். ஸோ இப்போ இங்கே என்ன வரும்னா 2 tan A வரும். அண்ட் இங்கே when I take this minus inside, அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்னா tan A plus sin A minus tan A minus of minus plus sin A அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் tan A கெட்ஸ் கேன்சல். ஸோ இட் வில் பி 2 tan A into 2 sin A அப்படின்னு வரும். திஸ் வில் பிகம் 4 tan A into sin A. இது வந்து நம்மளுடைய LHS. RHS என்ன அப்படின்னா, இட் இஸ் 4 into square root of mn. இதை நம்ம எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இட் இஸ் நத்திங் பட் 4 into this will be square root of the value of m is tan A plus sin A into here it is tan A minus sin A. நம்ம ஜஸ்ட் அந்த வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இட் வில் பிகம் 4. திஸ் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் this a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. தட் இஸ் tan ஸ்கொயர் A minus sin ஸ்கொயர் A அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம வந்து இதை சிம்ப்ளிஃபை பண்ணலாம். If we simplify this, we will be getting 4. The tan square A வந்து sin square A by cos square A அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? மைனஸ் this will be sin square A. இப்போது sin square Aவை காமனாக வெளியே எடுக்கலாம். மீதி என்ன இருக்கும்? 1 by cos square A minus 1 அப்படின்னு வந்துடும். ஓகே, ஸோ இந்த நெக்ஸ்ட் ஸ்டெப் இட் வில் பிகம் 4 ஆஃப் sin square A. ஓகே, இங்கே எல்சிஎம் எடுத்தோம்னா வில் பி கெட்டிங் 1 minus cos square A by cos square A. So in the next step this will become square root of this is sin square A. 1 minus cos square A is sin square A by this is cos square A. அப்போது இது என்ன ஆகும் அப்படின்னா 4 into square root of sin square A be the same. sin square A by cos square A is nothing but tan square A. அப்போ இது என்ன வரும்னா 4 into நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா வில் பி கெட்டிங் sin A into tan A. This is our second equation. So from 1 and 2 ரெண்டுமே ஈக்குவல் ஆயிடுச்சு. therefore LHS equals to RHS. hence proved.